சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். சரி, என்னடா பிரியாணி, சிக்கன் 65, வெங்காயமா? அவனுக்கு அதுதானா? சரி. ஏய் எல்லாம் சாப்பிட்டுங்கடா. என்னடா மேக்ஸிமம் ஒரு 1/2 கிலோ இருக்குமாடா பிரியாணி? இப்போ நம்ம பிரியாணி சேலஞ்ச் பண்ண போகிறோம். இந்த சேலஞ்சா ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அந்த ப்ரோ பேர் சொல்லுங்கள். கண்ணன் மகேஷ். அந்த ப்ரோக்காக இப்போ வந்து நம்ம ஈட்டிங் சேலஞ்ச் வந்து பிரியாணி ஈட்டிங் சேலஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ தான் பிரியாணி ஈட்டிங் சேலஞ்ச் வந்து பண்ணுறோம். ஆனால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுமாரி மேலும் வீடியோ வரத்துக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் 1K அடிக்கிறதுக்கு கொஞ்சம் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, சேலஞ்ச் விட போகலாமா? இப்போ இந்த சேலஞ்சு வீடியோக்கு வந்து கிஃப்ட் எதுவும் கிடையாது. ஆனால் யார் வந்து ஜெயிக்கிறீங்க பார்ப்போம், ஓகேவா? இது வந்து ஒரு சேலஞ்சு, கிஃப்ட்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணனால நம்மளே சேலஞ்ச் பண்ணுறோம்னா கிஃப்ட் தந்துருப்பேன். அவர் கமெண்ட் பண்ணனால இப்போ வந்து நம்ம பிரியாணி சேலஞ்சு பண்ணுறோம், ஓகேவா? பிரியாணி, சிக்கன் 65, அடுத்து ஆனியன். இதே தான் இங்கேயும் குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 கிலோவுக்கு மேலேயாச்சும் இருக்கும் பிரியாணி. பார்க்கறதுக்கு அதிகமாக தான் இருக்குமே தெரியுது. சாப்பிட்டு முடிச்சிருவீங்களாடா? ஏன் ரொம்ப பசியில் இருக்கீங்க போலுது. சரி, உன் பேர் சொல்கிறா. உன் பேரா? ஏன்னா வீடியோவில் பார்த்துருப்பீங்க இவங்க 2 பேரையும். அதனால் சரி முன்னாடியே பேரை சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு சேலஞ்ச் விழா போகலாமா? சரி, யார் ஃபஸ்ட்டு சாப்பிட முடியுங்களோ பரிசுலாம் கிடையாது. ஆனால் அவனுக்கு ஒரு தண்டனை உண்டு லாஸ்ட்டில். பரிசு கிடையாது, ஆனால் தண்டனை உண்டு, ஓகேவா? அது லாஸ்ட்டில் தான் சொல்லுவேன். ஏன்னா அப்போ தான் சுவாரஸ்யமாக இருக்கும். சரி, ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனியனும் சிக்கன் 65 பிரியாணி சேர்த்து சாப்பிட்டு வேறு லெவலு. அட செம சூப்பர். பிரியாணி எப்படா அது? சூப்பராக இருக்குது. இன்னுடா வாயில் வச்சுன்னு பேச முடியல போலது. என்னடா பொறுமையாக சொல்கிறீங்க? பொறுமையாக சொல்லுங்க. எப்படி கிளம்ப சொல்லுங்க. தப்புன்னு சந்திர. இந்த சேலஞ்சில் தண்ணி குடிக்கிற அவுட்டுன்னு வச்சுருக்கேன். சரி, சாப்பிடு. உங்களுக்கு ஒரு வாட்டி டைமிங் கொடுத்து சாப்பிட வைக்கலாம். டைமிங் கொடுக்காததுனால பொறுமையாக சாப்பிடுங்க. அச்சு நவுத்தோண்டா சட்னு. எப்படி அது சிக்கன் 65? அந்த இயற்கையில் சாப்பிட சொல்ல எப்படி இருக்குது? ஐயா ரொம்ப பிடிச்சிருக்கா. இந்தமாதிரி யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நம்ம சேலஞ்சிங் பண்ணால் இப்படி சாப்பிட்றோம். மற்றபடி வீட்டிலே சாப்பிட்டு போர் வச்சு. அதனால் சேலஞ்சு வரலாம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கேன். சரி, பேசாமல் சாப்பிடுங்க. பேசி நல்லா பேசினு இருப்பீங்க. அந்த தான் படி முன்னாடி
மாப்பிள்ளை கொஞ்சம் என்ன தெரியல, இந்த மாப்பிள்ளை 2 வாட்டியாக கொஞ்சம் பின்னாடியே இருக்காது. பரவாயில்ல மாப்பிள்ளை பையன் மாதிரி வரணும், மாப்பிள்ளை பையன் மாதிரி ஜெயிக்கணும், சாப்பிட்ணும், ஓகேவா? சந்திர கொஞ்சம் வெறி கொண்டு சாப்பாடு விஷயத்தில். மாப்பிள்ளை எதுவும் தண்ணியே குடியில, சந்திர மட்டும் தான் குச்சின்னுறான். சந்திர முன்னாடியில் இருந்தார், இப்போ என்னன்னா மாப்பிள்ளை ஆச்சு நவுத்தினே போகிறாருப்பா. சாப்பிட்றா மாப்பிள்ளை நீ தான். சந்திர வெறி கொண்டு சாப்பிட ஆரம்பிக்காது பொழுது. நல்லா இருப்பா இந்த இயற்கையான இடத்துல சாப்பிட சொல்ல, வேறு லெவல் இதுப்பா. இந்தமாரிலாம் வந்து இயற்கையான இடத்துல போய் சாப்பிட்டு பாருங்கள், அதோட அருமை நானும் தெரியும் எல்லாருக்கும். மாப்பிள்ளை சாப்பிட்டு முடிச்சிட்டியா? இன்னும் சந்திர கொஞ்சம் தான் இருக்குது, மாப்பிள்ளையும் கொஞ்சம் தான் இருக்குது. யார் ஜெயிக்கிறாங்க பார்ப்போம். என்னடா மாப்பிள்ளை இது காலி ஆயிடுச்சு, லைட்டாக ஒரே தான் அள்ளி போடு மாப்பிள்ளை. நான் 2 பேரும் சாப்பிட முடியல இதே. சரி வின்னிங் ஆகிட்டான். மறக்காமல் MST KKT பாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகான் மட்டும் ஆன் பண்ணி விட்டுருங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஓகேவா? ஓகே. மாப்பிள்ளை ஜெயிச்சிட்டான். இப்போ பனிஷ்மெண்ட் இதுன்னு சொன்னால பனிஷ்மெண்ட் போயிடலாமா? ஒன்றும் இல்லை, 3 தோப்பு காரணம் மட்டும் போடு, வேறு எதுவும் அதிகமாகலாம் தேவையில்லை. 3 தோப்பு காரணம் மட்டும். 1 2 3. சரி பாய் गाइस, 1K வரதுக்கு கொஞ்சம் நேரம் முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் गाइस, பாய் गाइस. பாய்.